Hello Tamil viewers. In the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா entropy of different process. So என்னென்ன process இருக்கோ அந்த ஒவ்வொரு processக்கும் for example isothermal, adiabatic process, isochoric, isoboric இந்த different processக்கும் சரி அதே மாதிரி ஜெனரலா நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கு based on entropy. So entropy value இந்த ஒவ்வொரு processக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே. So ஜெனரலா for example பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேஸ் எடுத்துக்குவோம். So it moves from ஸோ ஒரு நம்மலாம் ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் 1 to 2 வைங்க. ஏதோ ஒரு ஹீட் அடிஷன் மூலமா இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். அப்போ ஸ்டேட் 1ல இருக்கிற கண்டிஷன் வந்து நம்ம P1 T1 V1 P1 V1 T1 எடுத்துக்குவோம். அதே மாதிரி அட் ஸ்டேட் 2 இதோட கண்டிஷனை P2 V2 T2 நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ இப்போ என்ட்ரோபி சேஞ்ச் என்ன ஃப்ரம் for a gas from one state to another என்னங்கறதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னங்கறத நம்ம பார்ப்போம். So from first law of thermodynamics நமக்கு என்ன தெரியும்? First law of thermodynamics என்ன தெரியும்? delta Q நம்ம என்ன எழுதிருப்போம்? delta U plus delta W. So இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஃபெமிலியரா தெரியும் from first law of thermodynamics for non-cyclic process. Okay. So இதுல இங்க பாத்தீங்கன்னா வந்து delta U நம்ம எப்படி எழுதலாம்? mu. muங்கிறது என்னன்னா வந்து நான் முன்னாடி சொல்லிடுறேன். muங்கிறது பாத்தீங்கன்னா number of moles. That is amount of substance. Number of moles represent பண்ணிருக்கேன். So mu. So வந்து CV. So constant volume. CVங்கிறது என்னன்னா molar specific heat. Molar specific heat at a constant volume. So இந்த values நமக்கு தெரியும் நம்மளுக்கு. So இதனால சொல்றேன் நான். Into delta T. Delta T னா வந்து difference in temperature. Okay. So plus work done என்ன சொல்லுவோம் நம்ம? P into delta V. So இதான் வந்து about delta Q. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா வந்து ஐம் கோயிங் டு டிவைட் எல்லாமே வந்து ஆல் தி ஈக்குவேஷன் பை டிஆல் டிவைட் பண்ண போறேன். ஸோ டிவைட் பை டி ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போ என்ன வரும்னா இங்கே பாருங்க. ஸோ டெல்டா கியூ பை டி இஸ் ஈக்குவல் டு மியூ சிவி டெல்டா டி பை டி பிளஸ் பி இன்டூ டெல்டா வி பை டி. ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும் ideal gas equation படி என்னன்னா வந்து so ideal gas equation or gas equation so PV is equal to mu RT உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ என்ன பண்ணா T எங்க கொண்டு வந்துறேன். so P by T இந்த V எங்க கொண்டு போறேன். so என்ன பண்ணலாம் mu R by V இந்த மாதிரி எழுதலாமா? so இங்க பாருங்க. so இந்த இடத்துல P by T க்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் mu R by V. mu R by V ஆல நான் இத ரீப்ளேஸ் பண்றேன். ஓகே. so அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? so delta Q by T is equal to mu CV delta T by T plus so P by T க்கு பதிலா mu R so delta V by V. so இந்த மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் இருக்கட்டும். இப்போ நமக்கு ஜென்ரலா பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரோபி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டி சொல்லுவோம் ஃபார் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டா இருந்தா. இதே எனக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டா இல்லாம வேரி ஆகிட்டே இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டெக்ரல் ஆஃப் dq by t. ஓகே. ஸோ நம்ம இந்த கேசஸ்ல இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வேர் டிஃபரன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குது. சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே. ஸோ இந்த dq by t வந்து நான் ds அப்படின்னு எழுதிக்கிறேன் நான். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து mu cv delta t by t plus mu r delta v by v. ஓகே. ஸோ இது இருக்கட்டும். ஓகே. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா வந்து அந்த லிமிட் அப்ளை பண்ண போறேன். இன்டகிரேஷன் நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ட்ரோபி வந்து இன்டகிரேஷன் பண்ணுறோம் நம்ம. ஸோ இன்டகிரேஷன் லிமிட் நம்ம எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ டிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன். ஸோ எந்த லிமிட்டில்? ஸோ இனிஷியல் டு ஃபைனல். ஸோ இனிஷியல் டு ஃபைனல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த இடத்துல என்னது டெம்பரேச்சர் வேரியபிளாக இருக்குது. ஸோ மியூசிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேரி ஆகுது அப் டு லிமிட்ஸ் 1 to 2. ஏன்னா நம்ம ஸ்டேட் 1 to ஸ்டேட் 2 தானே எடுத்திருக்கோம். 1 to 2 ஸோ டெல்டா டி பை டி அதே மாதிரி ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வால்யூம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ
mu r காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் v1 to v2 delta v by v. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது தெரியும். ஸோ சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி டிஎஸ்ங்கிறத டேரெக்டாக என்ன சொல்லலாம், டெல்டா எஸ்ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு மியூ சிவி. ஸோ லாக் இ ஆஃப் டி, லாக் இ ஆஃப் டி லிமிட்ஸ் என்னது t1 to t2, லாக் இ இது. அதே மாதிரி ப்ளஸ் மியூ ஆர், அதே மாதிரி log e of v, v1 to v2. ஓகே, ஸோ டெல்டா எஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மியூ சிவி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா log e. ஸோ அக்கார்டிங் டு த லாகரிதம் இதுபடி பார்த்தீங்கன்னா வந்து வில் பி கெட்டிங் இட் as t2 by t1. Similarly plus mu r log to the base e v2 by v1. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா the general equation, okay, for change of entropy, right? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன் டெல்டா கியூ ஸு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ எடுத்திருக்கோம். ஒர்க் டன் பி இன்ட்டு டெல்டா வின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெல்டா யூ பதில் மியூ சிவி டெல்டா டி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைடிங் ஆல் பை டி. ஓகே, அப்போ டெல்டா கியூ பை டி பதில் நான் டிஎஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் இன்டகிரேஷன் லிமிட் நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்ம. ஸோ ஒவ்வொரு லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இந்த என்ட்ரோபி சேஞ்ச் வந்து என்னது இனிஷியல் டு ஃபைனல். ஸோ ஒவ்வொரு லிமிட்டுக்கும் ஸோ ஸ்டேட் 1 t1 t2 இங்கே v1 v2 அப்ளை பண்ணோம்னா ஃபைனலி எனக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. ஓகே, இப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம் வந்து நமக்கு தெரியும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இதுலேருந்து என்ன தெரியும்னா p1 v1 by t1 இஸ் ஈக்குவல் டு p2 v2 by t2. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா t2 by t1க்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ இதுலேருந்து பாருங்கள் t2 by t1. ஸோ t2 இங்கிட்டு போயிடுச்சு. t2 by t1ங்கிறது எப்படி எழுதலாம், p2 by p1 into v2 by v1. ஓகே, ஏன்னா இந்த ஈக்குவேஷனை இன்னும் ஒரு ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி எழுதலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, t2 by t1 is equal to p2 by p1 into v2 by v1. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த வேல்யூவை கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ சிவி log e ஆஃப் ஸோ p2 by p1 into v2 by v1. ஸோ ப்ளஸ் log e ஆஃப் v2 by v1. ஓகே, இதில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் நம்ம. ஸோ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ சி log e ஆஃப் v2 by p1 plus mu cv log e of v2 by v1 plus v2 by v1. ஓகே, ஸோ பாருங்க. ஸோ இதை நம்ம தனியாக எழுதியாச்சு. log e of இந்த ரெண்டு டேர்ம் பாருங்க as is சிமிலராக இருக்கு. ஸோ காமனாக டேர்ம்ஸ் வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும், இங்கே பாருங்க. ஸோ மியூ ஆர் மியூ log e v2 by v1 நம்ம காமனாக இருந்தால் ரிமைனிங் இருக்கிறது என்னது cv plus r. ஓகே, இந்த cv plus r பதிலாக நமக்கு என்னால் அளவே தெரியும் முன்னாடியே cp minus cv which is equal to r. ஓகே, இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம், cp is equal to cv plus r. ஸோ cv plus r பதில் என்ன பண்ணுறேன், cp ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ is equal to mu cv log e of p2 by p1 plus mu cp. ஸோ cv by r பதில் cp னு முன்னாடியே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். log e of v2 by v1 delta s. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த இது நான் சப்ஸ்டிட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். t2 by t1 பதிலாக p2 by p1 into v2 by v1 சப்ஸ்டிட் பண்ணோன்னா இந்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் cv cpu நம்ம சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபியை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் கண்டிஷன் இதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஓகே, மேபி நோட் பண்ணிக்கோங்க. We will see for each individual process. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதில் நீங்கள் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ டெல்டா கியூ எப்படி எழுதுவோம்? டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. ஸோ டெல்டா கியூ இங்கே என்ன சொல்லுவீங்க? மியூ சிவி. சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அங்கே நம்ம எம்மும் கூட போடலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸில். ஸோ மியூ சிவி டெல்டா டி ப்ளஸ் பி இன்டூ டெல்டா வி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ என்ட்ரோபி என்னது நம்மளுக்கு? ஸோ டெல்டா எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிக்யூ பை டி. ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவோம். டிக்யூ பதில் இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? இன்டகிரேஷன் ஆஃப் மியூ சிவி டெல்டா டி பை டி ப்ளஸ் பி டெல்டா வி பை டி. ஓகே, ஸோ நமக்கு தான் இங்கே தெரியுமே. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டியா. ஸோ பி பை டிக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள்? மியூ ஆர் பை வி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இங்கே டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நல்லா கவனிங்க, ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த டேர்ம் என்னது? எனக்கு 0 ஆயிரும், கட் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது இந்த டேர்ம் மட்டும்தான். ஸோ இந்த டேர்மே நான் மாற்றி எழுத போகிறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் என்னது? மியூ ஆர். ஓகே, இந்த பி பை டிக்கு பதிலாக மாற்றிட்டோம். மியூ ஆர் டெல்டா வி பை வி. ஓகே, ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மியூ ஆர் எடுத்துகிட்டு லிமிட் என்ன லிமிட்டு? v1 to v2 delta v by v which is equal to mu r of log e of v2 by v1. ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன சொல்லலாம் வந்து டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூ ஆர் லாக் எஃப் v2 v1 ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க ஒரு தடவை கிளான்ஸ். இதே மாதிரி சிமிலரா ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்னது? ஐசோகோரிக் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்குது. ஸோ ஃப்ரம் அதே தான். ஸோ டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து டெல்டா எஸ்ங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் டிக்யூ பை டி. டிக்யூ தான் அந்த டெல்டா கியூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு லிமிட் போடுறப்ப அது இப்படி தான் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம், அதனால் வந்து எனக்கு என்னது? இந்த டேர்ம் இட் பிகம்ஸ் 0. அப்போ இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் வரும். தட் இஸ் வாட்? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மியூ சிவி டெல்டா டி பை டி. ஓகே, ஸோ அப்போ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ சிவி ஆஃப், ஸோ லிமிட் என்னது? t1 t2 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? log e ஆஃப் t2 பை t1. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா the value for mu cv log of t2 by t1. இதான் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா we have adiabatic process. So in case of adiabatic process நமக்கு என்ன தெரியும்னா வந்து you know that delta q வந்து 0. delta q 0 நமக்கு தெரியும். delta s is equal to delta q by t. delta q is 0 அப்படின்னு தெரிஞ்சா என்ன அர்த்தம்? ஸோ இதில் வந்து என்னது? delta s is equal to 0. எதுக்கு? for adiabatic process. right? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ப்ராசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியும்? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னாவே இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஹீட் வந்து வில் பி ஈக்குவல் டு மியூ சிபி டெல்டா டி. முக்கியமாக தெரியும், மியூ சிபி டெல்டா டி. ஸோ அப்போ என்னது? டெல்டா எஸ்ங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் dq by t which is equal to
ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மியூ சிபி டெல்டா டி பை டி. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா வந்து ஸோ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா T1 to T2வா. ஓகே, ஸோ மியூ சிபி காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஸோ லிமிட் வந்து T1 to T2. ஸோ நம்ம அப்ளை பண்ணோன்னா என்ன வரும், log e ஆஃப். ஓகே, ஸோ டெல்டா டி பை டி நம்ம லிமிட் போட்டு இன்டகிரேட் பண்ணால் எனக்கு வரும். நான் வந்து ஷார்டன் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். மியூ சிபி log e ஆஃப் T2 by T1. ஓகே, ஸோ இதான் வந்து என்னது, வேல்யூ ஃபார் ஐசோபாரிக் ப்ராசஸ், சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி வேல்யூ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ ஃபார் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து எனக்கு சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி வேல்யூஸ். ஸோ பார்த்துக்கோங்க கிளியாரிட்டியாக. ஓகே, தேங்க்யூ.